ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் தமிழில் வந்து இலக்கணத்தில் 4th டாபிக் வந்து இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, சில எழுத்துக்களுக்கு இடையே வந்து ஒலிக்கும் முயற்சி, அவை பிறக்கும் இடம் ஆகியவற்றுக்கு வந்து ஒற்றுமை வந்து உண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம். இந்த இணை எழுத்துக்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, டீட்டெயில்ஸான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து வித் எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வல்லினம் அப்படின்னா கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன, இடையின எழுத்துக்கள் எரள வளல, இந்த மாதிரி நமக்கு எழுத்துக்களை வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வல்லினமை எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக வந்து கருதப்படுது. இந்த 6 வல்லின எழுத்துக்களுக்கும் வந்து மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சொற்களில் மெல்லினமை எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து அப்படிங்கிறது காணப்படும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்து அடுத்து வர எழுத்து, எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அடுத்து வர எழுத்துக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்லின எழுத்தாக தான் அது காணப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இணை எழுத்து அப்படிங்கிறத வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கு அப்படிங்கிறதுக்கு இக்கு அப்படிங்கிறது இணை எழுத்தாக காணப்படும். இஞ்சு அப்படிங்கிறதுக்கு இச்சு அப்படிங்கிறது இணை எழுத்தாக காணப்படும். இன்னு அப்படிங்கிறதுக்கு இட்டு அப்படிங்கிறது இணை எழுத்தாக காணப்படுது. இந்து அப்படிங்கிறதுக்கு இத்து அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக காணப்படுது. இம் அப்படிங்கிற எழுத்துக்கு இப் அப்படிங்கிற எழுத்து இணை எழுத்தாக காணப்படுது. இன் அப்படிங்கிற எழுத்துக்கு இற்று அப்படிங்கிறது இணை எழுத்தாக காணப்படுது. இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே நமக்கு மெல்லின எழுத்துக்கள் பார்த்திங்கனாலே தெரியும். மெல்லின மெய் எழுத்துக்கள் காணப்படுது. அடுத்து உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து இடம்பெறுது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். திங்கள், இங் அப்படிங்கிறது நமக்கு மெல்லின எழுத்து, கா அப்படிங்கிறது வல்லின எழுத்து. ஒரு மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து அப்படிங்கிறது இடம்பெறுது. அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறதுல பாருங்கள், அதே மாதிரி இஞ்சி சா வருது இல்லையா. அடுத்து மண்டபம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இணை எழுத்துக்களாக காணப்படுது. மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், இந்த மாதிரி தான் நமக்கு இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இடையின எழுத்துக்கள் 6ம், அதாவது என்னென்னு பார்த்தோம்னா, இடையின எழுத்து அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அதே தான். இ, ஈர், இல், இவ், இல், இல் ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது காணப்படுது. இப்போ நமக்கு மெய்யெழுத்துக்களில் எப்படி இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள்லையுமே இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். குறில் எழுத்து இல்லாத ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இணை எழுத்தாக ஈ அப்படிங்கிற இணை எழுத்து காணப்படுது. அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாக காணப்படுது. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. சொல்லில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவது கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் எந்தெந்த எழுத்துக்கு எது இணை எழுத்தாக காணப்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். ஆ அப்படிங்கிறதுக்கு அ அப்படிங்கிற இனெழுத்தாக காணப்படுது. ஈ அப்படிங்கிறதுக்கு இ அப்படிங்கிற இனெழுத்து காணப்படுது. ஊ அப்படிங்கிறதுக்கு ஊ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துகிறோம். ஏ அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துகிறோம். ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்தாக கருதப்படுது. ஓ அப்படிங்கிறதுக்கு ஓ அப்படிங்கிறது இணை எழுத்தாகும். ஔ அப்படிங்கிறதுக்கு ஊ அப்படிங்கிற எழுத்தை நம்ம இணை எழுத்தாக பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஐக்கும் அவ்வுக்கும் வந்து குறில் எழுத்து கிடையாது அப்படிங்கிறதால நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஐக்கு வந்து ஈயும் அவ்வுக்கு வந்து ஊவும் அப்படிங்கிறத வந்து இன எழுத்துக்களாக வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வருகிறது. அளபெடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து வந்துட்டு அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓதல், தூவும், தளி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்கள்லையே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து அப்படிங்கிறது கிடையாது, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். வித் எக்ஸாம்பிளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ சரியான விடையை தெரிஞ்சதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன்.
மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு மஞ்சள், ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி கண்ணில், ஆப்ஷன் டி தம்பி. இதில் எது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.